என்னையும் நினைத்தீர், கருத்தாய் விசாரித்தீர். ஐயனை ஏழையாய் பாத்திர நல்லவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசி. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் ஒரு முக்கியமான பகுதியில் வந்த பொழுது தன்னுடைய தற்போதைய நிலவரத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவன் தெளிவாக எடுத்து சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். யாக்கோபினுடைய பிறப்பு ஒரு போராட்டமான பிறப்பு. தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்து கொண்டுதான் அவன் வெளியே வந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவன் பிறந்ததிலிருந்தே அவனுக்கு தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மனப்போராட்டம் அவனுக்குள்ளே இருந்தது. ஏனென்றால் மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் வருடக்கணக்காகவோ இல்லாவிட்டால் மாதக்கணக்காகவோ வித்தியாசங்கள் கிடையாது. ஒரு சில வினாடிகள் இல்லாவிட்டால் நிமிடங்கள் என்று சொல்லலாம். இவ்வளவு குறுகிய நேரத்துக்குள்ளே அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான், மூத்தவன் என்ற தன்மையை இழந்தான். இப்படி பல காரணங்கள் அவனுக்கு துவக்கத்திலேயே மனதில் ஒரு பசுமரத்தில் ஆணி அடித்தது போல அவனுக்கு பதிந்து விட்டது. அப்படினால் அவனுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு டிப்ரெஷன் இருந்தது. அந்த மன போராட்டத்தை இல்லாவிட்டால் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை போக்குறதுக்காக அவன் எதையாவது செய்து எப்படியாவது முன்னேறணுங்கிற ஒரு மன போராட்டம் அவனுக்குள்ளே எப்பொழுதுமே இருந்தது. அதனால தான் சான்ஸ் எப்போ கிடைக்குன்னு அந்த சான்ஸை பயன்படுத்துறதுக்காக அவன் தேடிக்கொண்டிருந்தான், காத்து கொண்டிருந்தான். அப்படி வாய்ப்புகள் கிடைத்த போது அதை நழுவ விடாமல் அதை பயனும் படுத்தி கொண்டான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு அவன் பயன்படுத்தின வாய்ப்புகள் அவனுக்கு உதவி செய்யக்கூடாமல் போன பொழுது தன் தகப்பன், தன் தாய், தன் சகோதரன், தன்னுடைய ஜனம் எல்லாவற்றையும் விட்டு அவன் ஒதுக்கப்பட்டு மற்றொரு இடத்திலே போய் அவன் இணைந்து கொள்ளுகிறான். இப்பொழுதும் அவனை அழைத்த தேவன், அவனை குறித்த ஒரு நோக்கம் உள்ள தேவன் அதை மாற்றாமல் அவனை அந்த அவாந்தர வெளியிலே சந்தித்து கண்டுபிடித்து அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி அவனை கைவிடாமல் அந்த இடத்திலும் அவனை பராமரித்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து அவனுக்கு பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஏற்படுத்தி அவனுக்கு நன்மைகளையும் நிறைவுகளையும் அவனுக்கு கொடுத்து அவனை ஒரு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாற்றி மறுபடியும் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவின் வீட்டை நோக்கி கர்த்தர் அவனை திருப்பினார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவனுக்கு தெளிவாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் தேவன் தெளிவாக அவனுக்கு பேசியிருந்தார். 15ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையோடு அவனோடு பேசியிருந்தார். அந்த தெய்வம் அவனுக்கு உண்மையாக இருந்து 2 பெரிய பரிவாரங்களோடு அவனை திரும்ப கொண்டு வருகிறார். இன்றைய மெசேஜ் இந்த 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தை, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வசனத்தை சாகிற வரைக்கும் உச்சரிக்கணும். ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதும் இந்த வார்த்தையை உச்சரிக்கணும். நீ பாத்திரனா, நீ பாத்திரன் இல்லையா? நாம் எதற்கு பாத்திரராய் இருக்க வேண்டும், எதற்கு பாத்திரராய் இருக்கக்கூடாது, எவைகளுக்கு நம்மை பாத்திரராக இருக்கும்படியாக தெய்வம் அழைத்திருக்கிறார், இவைகளை குறித்து இந்த கால வேளையில தம்முடைய சபையோடும் தம்முடைய ஜனத்தோடும் நம்மோடும் தெய்வம் பேசும்படியாக விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனித்தால் அது ஒரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக அமையும். முதலாவது, தேவரீர் நீர் எனக்கு பாராட்டின எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. முதலாவது, நாம் ஒரு தகுதி அற்றவர்கள் என்கிற ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அது ஊழியக்காரனோ அது விசுவாசியோ யாராக இருந்தாலும் நமக்கு இந்த மார்க்கத்தில் இவ்வளவு பெரிய பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாக மாறும்படியாக நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதற்கு நாம் எந்த விதத்திலும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. அதை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அது சும்மா வார்த்தையில் மாத்திரமல்ல,
நாம் அதை உண்மையில அடிவயிற்றிலிருந்து, ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இதுவரை நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கப்பட்ட அளவு நாம் பயணப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், வயதுபர்களாக இருக்கலாம், குடும்பஸ்தராக இருக்கலாம், பிசினஸ் மேன்களாக இருக்கலாம், ஊழியத்தில் மிகவும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பாராட்டின தயவை பாருங்க. உங்க முன்னாலேயே ஒருத்தனை கண்டிக்கிறார், உங்க முன்னாலேயே ஒருத்தனை தண்டிக்கிறார், உங்க முன்னாலேயே ஒருத்தனை நியாயம் இருக்கிறார், உங்க முன்னாலேயே ஒருத்தனை தூக்கி வெளியே போட்டுறார். ஆனா அதே இடத்துல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நிலைநிறுத்தி தண்டிக்காமல், கண்டிக்காமல், தூக்கி எறியாமல் அப்படியே அரவணைத்து கொண்டு வருகிறார். என் கண்ணு முன்னாலேயே எத்தனையோ பேர் தூக்கி எரிஞ்சு என் மேல கர்த்தர் தயவை பாராட்டி வருகிறார் என்பதை என் கண் கூட பார்த்திருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை, நானே அதை என் கண்ணால பார்த்திருக்கிறேன். இன்னைக்கும் கூட நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில இதை அனுபவித்திருக்கிறீர்கள். தேவன் நமக்கு பாராட்டின தயவுங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. பைபிள்ல சில வசனங்கள் இருக்கு, வசனம் மாறவே மாறாது, அவ்வளவு கண்டிப்பான வசனங்கள் உண்டு. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய தயவு அதிகமாக இருக்கிறது. ரோமர்கள் நிருபத்துல பவுல் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு சிலருக்கு கண்டிப்பை காட்டுகிற தேவன் ஒரு சிலராகிய நமக்கு மிகவும் தயவு பாராட்டினார் என்று அந்த மேன்மையை அழகாக அவர் சித்தரித்து சொல்லுகிறதை நாம் தெளிவான விதத்துல பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு அவர் மிகவும் கண்டிப்பை காண்பித்தார், ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மிகவும் தயவு பாராட்டினார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். வாசியங்கள் ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரே இடத்துல தெய்வம் நிக்கிறாரு, ராம 2 பேர் நிக்கிறோம். ஒருத்தவனை தண்டிக்கிறாரு, ஒருத்தனை தயவு பாராட்டுறாரு. அவன் இவனை விட குற்றம் குறைவா செஞ்சவன், ஆனா இவன் குற்றம் அதிகமா செஞ்சவன். இவன் தான் தண்டிக்கப்பட்டிருக்கணும், ஆனா அந்த இடத்துல ஒரு சாதாரண குற்றவாளி தண்டிக்கப்படுகிறான், மிகப்பெரிய குற்றவாளி தப்புவிக்கப்படுகிறான். அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய தயவு. அதை நாம் இந்த நாட்களில் விளங்கி கொண்டு அதுக்கு நாம் ஆண்டவரே நான் எனக்கு எந்த விதத்திலும் பாத்திரன் அல்லன்னு சொல்ல வேண்டிய நம்முடைய தகுதியின்மையை தேவனுடைய சன்னிதானத்தில் அறிக்கையிட வேண்டிய ஒரு காலம் இதுதான். இரண்டாவது, அதே வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவரீர் எனக்கு பாராட்டின இந்த சத்தியத்திற்கு நான் எவ்விதத்திலும் பாத்திரன் அல்ல. ஒன்று, தயவுக்கு நான் பாத்திரன் அல்ல. இரண்டாவது, எனக்கு வெளிப்படுத்தின சத்தியத்துக்கும் நான் பாத்திரன் அல்ல. சத்தியம் என்பதனுடைய வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் உண்மை. வசனம் என்ற அர்த்தம் இருக்கிறது, சத்தியம்ங்கிறது கரெக்டா உண்மை. இது சத்தியமா சொல்றியா அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையா சொல்றியா? சத்தியம் பண்ணு அப்படிங்கிறோம். ஆமா, உண்மையா சொல்கிறேன். அப்ப இந்த இடத்துல தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனா நாம எத்தனையோ இடத்துல உண்மை இல்லை. ஆனா உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று எண்ணித்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு தேவன் எங்களை கொண்டு வந்தார் என்று ஒரு மனிதன், தேவன் தன்னுடைய உண்மையை எப்படி எதிர்பார்க்கிறார், அவர் எப்படி உண்மை உள்ளவர் என்பதை குறித்து அவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். ஆனா நம்மில் எத்தனை பேர் உண்மை உள்ளவர்களாக இருந்தோன்னு தெரியாது. ஆனா தேவன் உண்மை உள்ளவர். 1 தீமோத்தேயு 1:12 பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று என்னை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம எப்படி இருந்தாலும் சரி, எப்படி இல்லாவிட்டாலும் சரி, ஆனா அவருடைய மைண்டில் நம்ம உண்மை உள்ளவர் என்று எண்ணுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறது, நம்மை அவர் உத்தமன் என்று எண்ணுகிறார். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மனுஷன், அவன் மண்ணு, அவன் மண்ணான மனுஷன், அவன் தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தெய்வீகத்தை விளங்கிக் கொள்ளாத ஒரு மனுஷன். ஆனா அவனை கர்த்தர் எப்படி மாத்துகிறார், இல்லாட்ட எப்படி கணக்குல வச்சு வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே. பாருங்க, ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று எண்ணுகிறார், அடுத்து உத்தமர் என்று எண்ணுகிறார். இந்த 2 எண்ணத்துலதான் அவர் நம்ம எல்லா விதத்திலும் பராமரித்து வருகிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நாம் உண்மை இல்லாவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே நான் என் சகோதரனை ஏமாத்தினேன், என்னுடைய தகப்பனை நான் ஏமாத்தினேன்,
என்னுடைய மாமனாரை ஏமாத்தின அவன் சொல்றான். ஆனா நீரோ என்னை ஏமாத்தல. நான் எத்தனையோ இடத்துல உண்மை இல்லாதவன்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீர் எனக்கு பாராட்டின சத்தியத்துக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. முதலாவது நம்முடைய தகுதி இன்மையை நாம் உணர முடியாத சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவன் பாராட்டின தயவுக்கு நாம் பாத்திரர்கள் அல்ல. இரண்டாவது, தேவன் நமக்கு காட்டின சத்தியத்துக்கு நாம் பாத்திரர்கள் அல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சத்தியங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. நான் நம்முடைய சபையை ரொம்ப டாப்பா தூக்கி கொடுக்கணும்னு சொல்லல. அப்படி சொன்னதுனால எனக்கு ஒன்னும் பிரைஸ் கொடுத்துட போறதும் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சத்தியத்துக்கும் மற்ற சத்தியத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. அது இப்போ உங்களுக்கு தெரியாது. நீங்க மகிமையில வந்து பாருங்க. மகிமையின் தேசத்துல வரும் பொழுது இந்த சபை, இந்த ஐக்கியம், இந்த சத்தியம், இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத, இதுக்கு எவ்வளவு டிக்னிட்டி மேல இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். அது அன்னைக்கு நீங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. நம்ம இந்த சத்தியத்தை இவ்வளவு உதாசீனப்படுத்திட்டோமே, அப்பதான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இரண்டாவதாக, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் பாத்திரன் அல்ல என்கிற வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாகவே, நமக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்கிறத முதலாவது நம்ம விளங்கிக் கொண்டோம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, செருப்ப சுமக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நாள் ஒரு சீஃப் பாஸ்டர், அவர் செருப்பு போடாமலே அதை பாய் போட்டிருந்ததுனால ரொம்ப தூரம் வந்துட்டார். அவரு யோசிக்கல. ஆனா நானு அதை பார்த்து அவர் செருப்பு எடுத்துட்டு நானு அவருக்கு தெரியாமலே பின்னால வச்சு பேசிக்கிட்டே அவர் கூடயே வந்து அவர் கரெக்டா பாய விட்டு வெளியே வர்ற இடத்துல செருப்பு போட்டேன். நான் செருப்பு போட்டுட்டு திரும்பினா அவர் அசிஸ்டன்ட் ஏன் செருப்பு எடுத்துட்டு அவன் அங்க இருந்து எரிஞ்சிருக்கான். எனக்கு தெரியாம அவன் எனக்கு பின்னால வந்துகிட்டே இருந்தான். நானு வந்து அவருக்கு செருப்பு போட்டோன்னு அவரு, ஐயோ சாரி, நான் கவனிக்காம இவ்வளவு தூரம் வந்துட்டேனே, நீங்க ஏன் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாரு. திருப்பி பார்த்தா இவன் வந்து ஏன் செருப்பு போடுறான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாம வந்து இந்த நாட்களில நாம் என்ன செய்யறோமோ அது நமக்கு செய்யப்படும். அது நீங்க மறந்துடாதீங்க. அது நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சா தீமை கிடைக்கும். இங்கே சொல்லி இருக்கிறது, யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளில் பிறந்தவனில் அவனை போன்ற பெரியவன் ஒருவனும் இல்ல. இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற அளவுல அவனை பிதாவானவர் உருவாக்கி கொண்டு வந்து நிப்பாட்டினார். இப்ப நம்ம எடுத்திருக்கிற ஞானஸ்நானங்கிற சத்தியத்தை இன்ட்ரோடியூஸ் வேர்ல்டுல பண்ண முதல் ஆள் அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய செருப்பை சுமக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. ஏன் அப்படி சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய பாதரட்சியை சுமக்க எனக்கு சக்தி கிடையாது, எனக்கு அவ்வளவு தகுதி கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, ஒரு இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ள சிறியவன் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் யாரு பெரியவன். ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் வந்து பரிசுத்தாவி ஊற்றப்படுறதுக்கு முன்னால நெஞ்சிடறாரு. இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சதுனால யோவான் ஸ்நானகன் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எப்படி இருக்கும் பாருங்க. இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் லாஸ்ட் கடைசி ஆள் யாருதான்? அவர்தான். ஆனா அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய செருப்பை சுமக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. இப்படித்தான் நம்முடைய நிலவரத்தை நாம் உணர வேண்டியது அவசியம். மார்க் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அதே யோவான் இன்னும் ஒருபடி கூட்டி சொல்லுகிறார். மார்க் 1:7, அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. செருப்பினுடைய வார அவுத்து விடுறதுக்கு கூட எனக்கு கிடையாது. செருப்பை சுமக்க கூட வேண்டாம். அந்த செருப்புல போட்டிருக்கிற அந்த ஸ்டாப்ப இழுத்து அவுத்து விடுறது கூட எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாதுன்னு சொல்றாரு. நீங்க மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பழைய தளபதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பழைய சிடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அப்படி நிப்பாங்க. அவங்க வந்து சர்வாயுத வர்க்கம் தரிசிட்டு வந்து நிப்பாங்க. அந்த தளபதிகள் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பல படங்கள்ல நீங்க பாத்திருக்கலாம். அவன் வந்து அப்படி நின்னான்னா போதும், ஒருத்த வருவான், அவனுடைய மார்க்கவசத்தை கலத்துவான், ஒருத்தன் அவனுடைய ஹெல்மெட்டை எடுப்பான், ஒருத்தன் அவனுடைய கையில் உள்ள கிளவுஸ் எடுப்பான், ஒருத்தன் காலில் உள்ள இதை அவுப்பான். ஒன்னு ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவு அவனுக்கு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் அது. ஆனா இங்க யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் செருப்பை சுமக்கணும்னு கூட இல்ல, அந்த வார அவிழ்க்கிறது கூட எனக்கு என்ன கிடையாது, தகுதி
இல்ல. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் இவைகளுக்கு கூட எந்த விதத்திலும் பாத்திரர்கள் அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அவன் பாருங்க, இயேசு தன்னுடைய வீட்டுக்குள்ள வர்ற அளவுல தனக்கு புனிதத்தன்மை இல்ல. என்னுடைய வீடு ஒரு பரிசுத்த ஸ்தலம் கிடையாது, என்னுடைய வீடு ஒரு ஜெப வீடு கிடையாது, என்னுடைய வீடு ஒரு தெய்வீகமான ஸ்தலம் அல்ல, என்னுடைய வீட்டுல துதித்தலோ ஜெபித்தலோ தெய்வீகமான எந்த அனுபவம் கிடையாது. நான் ஒரு 100க்கு அதிபதி, நான் ஒரு ரஃப்பான ஆளு, நியாயமோ அநியாயமோ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடியவன். என் வீட்டுல அந்த புனிதமான மனிதனுடைய கால் படுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலவரம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. நாம் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. அதனால தான் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை மண் என்று நினைச்சுகிறேன், மண் என்று நினைவு கூறுகிறேன். நம்ம ஒரு சும்மா ஒரு களிமண் மாதிரி, ஒண்ணுமே இல்ல. நீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய மின்சாரம் செயல்படுது, எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் கடைசியில் நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஃபியூஸ் போட்டு வச்சிருப்பான். எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரே ஒரு கம்பி. அதை எடுத்து விட்டானா மொத்தமா ஃபியூஸ் போயிடும். இதான் நம்முடைய நிலவரம். ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம், கூட்டம் முடியறதுக்குள்ள ஃபீஸ் எடுத்துட்டாருன்னா நீங்க கூட்டத்திலேயே பிளாட் ஆயிடுவீங்க. அப்படி எத்தனை பேர் ஆயிருக்காங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு எந்த விதத்திலும் நாம் தகுதி உள்ள அந்த ஒரு மனுஷன் சொல்றான், ஒரு 100க்கு அதிபதி சொல்றான், என்னுடைய வீட்டுல இயேசு கால் வைக்கிற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. அதே மனுஷன் லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தையை சொல்றான், தன்னுடைய தகுதியின்மையை இன்னொரு விதத்துல சொல்றான். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நான் அவற்றை ரிக்வெஸ்ட் பண்றதுக்கோ பிரேயர் பண்றதுக்கோ அவர் சந்நிதி முன்னால நிக்கிறதுக்கோ எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நீங்கள் சேராபீன்களுடைய நிலவரத்தை பாத்தீங்கன்னா, அந்த சேராபீன்களுக்குள்ள ஒருத்தன் பறந்துகிட்டே இருந்தானா, ஒருத்தன் இல்ல அநேகர் பறந்துகிட்டே இருக்காங்க. அந்த பறந்துகிட்டு இருக்கிறவங்களுடைய நிலவரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒருத்தனுக்கு எல்லாருக்குமே அவ்வாறு செட்டைகள். 6ஆம் அதிகாரம் 2ஆம் ஏசாயா 6:2. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து. பாருங்க, சேராபீன்கள் என்கிற தேவதூதர்கள், இல்லாவிட்டால் பரலோகத்தில் உள்ள ஜீவிகள், பரலோக ஜீவிகள். அந்த தேவ தூதர்களுடைய கூட்டத்தில், சேராபீன்களுடைய கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு 6 செட்டைகளை கொடுத்திருந்தார். 2 செட்டைகளில் அவர்கள் பறந்து கொண்டிருந்தார்கள். 2 செட்டைகள்ல முகத்தை மூடிட்டாங்க. ஏன்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை பார்க்க எங்களுக்கு என்ன கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அடுத்து 2 செட்டைகளால் தங்களுடைய பாதங்களையும் மூடிக்கொண்டார். பறந்துகிட்டு தான் இருக்காங்க, ஆனா பாதங்களை மூடிட்டாங்க. காரணம் என்ன? அவருடைய சந்நிதியில நிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அந்த அளவு தங்களுடைய உண்மையான தகுதியின்மையை உணர்ந்து முகத்தை மூடி கால்களினால தன்னுடைய செட்டைகளினால் பாதங்களை மூடிக்கொண்டு பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு, இதேதான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை இதுதான். ஏனென்றால் அவர் நித்தியானந்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு முன்னாக நிக்கிறதுக்கு தேவ தூதர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்கிற அந்த அளவு தங்களை பாத்திரன் அல்ல என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இளைய குமாரனுடைய வார்த்தையை பாருங்கள். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, எல்லாத்தையும் அழிச்சு வேசித்தனம் பண்ணி தன் சொத்துக்களை இஷ்ட போல அழிச்சு நஷ்டப்படுத்தி பாவத்தில் உழன்று சரீரத்தை கெடுத்து மனதை கெடுத்து ஆத்மாவை கெடுத்து பன்றிகள் கூட்டத்தில் போய் மேய்க்கக்கூடியவனாய் மாறி ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு போன பிறகு அவன் சொல்றான், நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு எனக்கு என்ன இல்ல, எந்த தகுதியும் இல்ல. யோசிச்சு பாருங்க. இதே அனுபவத்தை பவுல் பேசும் பொழுது எப்படி பேசுகிறார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. நான் ஒரு ஊழியக்காரன் சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு அவர் சொல்றார்.
என்னுடைய ஜீவிதத்தில் எத்தனையோ விசை பின்மாற்றங்களும் தோல்விகளும் விடுகைகளும் தடுமாற்றங்களும் வந்தபடினால் அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. யாக்கோபு சொல்லுகிறான், நீர் எனக்கு பாராட்டின தயவுக்கும் நீர் எனக்கு காண்பித்த எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் ஒரு சர்ச்சில், நான் இருந்த சர்ச்சில் ஒரு பெரிய வசதி உள்ள ஒரு சகோதரர் இருந்தார். ஊழியத்திற்காக அவர் சொன்னதை அவர் செய்தது சொல்லக்கூடாது, சொன்னா பிரமிப்பா இருக்கும். அந்த அளவு நான் இருந்த காலங்களில் ஊழியத்துக்கு அதிகமாய் செலவழிச்சாரு. லட்சங்கள் அல்ல, அதெல்லாம் தாண்டி போன ஒரு அனுபவம். அந்த அளவு ஊழியத்துக்கு கொடுத்தாரு. அவர் ஒரு கம்பெனி இது பண்ணும்போது அங்க வாசல்ல தொங்க விட்டு இருந்த வசனம் இதுதான், தேவரீர் எனக்கு பாராட்டு. ஏன்னா அந்த ஊருக்கு வரும்போது அவர் சாப்பாடு இல்லாம வேலை இல்லாம ஒரு கம்பெனில 9 ரூபாய்க்கு ஏதோ ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு வந்து சேர்ந்து இன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய முக்கியஸ்தரா மாறி இருக்கும்போது அந்த கம்பெனியை பாஸ்டர் ஜோயல் அவர்கள் வந்து திறக்க வரும்பொழுது வெளியே போட்டிருந்த கட் அவுட் இதுதான், பிளக்ஸ் போர்டு. இதே வசனம் தான், தேவரீர் நீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. அதுதான் அங்க தொங்க விட்டுருந்தோம். உண்மை. தேவன் நமக்கு பாராட்டின செயல்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுல போனா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. இப்ப நீங்க போய் உங்க பிள்ளைகளுக்கு நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் கர்த்தர் எனக்கு பாராட்டினார்னா, இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் பழைய கதையே பேசிக்கிட்டு இருக்கான்னு உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. பழைய தாய்மாரு தகப்பன்மாரு நாங்க அப்படி பண்ணோம், பழைய ஊழியக்காரங்க கூட ஊழியத்துல அப்படி பண்ணோம்னா, அந்த காலத்துல அப்படி பண்ணீங்க, அந்த காலத்துல ஏசு கழுதில போனார், இப்ப கழுதில போறாரு, இப்ப சும்மா இருமா. அதாவது பழைய காலத்து பாடுகள் வேதனைகள் எல்லாம் இப்ப உள்ள சந்ததிக்கு என்ன செய்யாது, புரியாது. இப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கே சொல்லி பாருங்களா, நாங்களாம் அந்த காலத்துல நடந்து போனேன்னா அன்னைக்கு வண்டி இல்ல அதனால நடந்து போனேன், இன்னைக்கு வண்டி இருக்குல்ல அப்படிமா. ஏன்னா இப்ப உள்ள ட்ரெண்டே வேற. இவர்களுக்கு இந்த தகுதியின்மை தெரியாது. ஆனா நாம் எவைகளுக்கு நாம் தகுதி உள்ளவர்கள் என்பதை பாத்திரராக நடக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படியே நம்ம ஒண்ணுமே தகுதி இல்லைன்னு இருந்தா நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கும் தெரியுமா? நாம எங்க போய் நிப்போம்னு யோசிச்சு பாருங்க. ஆனா கர்த்தர் நம்மை பாத்திரர்களாக பாத்திரவான்களாக சில காரியங்கள்ல பாத்திரவான்களாய் நடக்கும்படியாக தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். நம்ம இப்படியே நம்முடைய நிலவரத்தில் நாம் போய்கொண்டிருப்போமானால் நாம் எல்லாருமே தகுதி இல்லை, உண்மையான தகுதி இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எதுக்கு பாத்திரவான்கள்? தேவன் 2 காரியத்துக்கு நம்மை பாத்திரவான்கள் என்று சொல்கிறார். சில காரியங்களுக்கு நாம் பாத்திரராய் நடக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா அப்படி நடக்கலன்னு சொன்னா நாம் வேற ஒரு காரியத்துக்கு பாத்திரராய் போயிடுவோம். அதை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. முதலாவது ஒரு தேவனுடைய, நான் இப்ப உங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம பாத்திரர் அல்ல, நமக்கு தகுதி இல்லைங்கிறத நான் உங்களுக்கு முன்னால வச்சேன். இப்ப எவைகளுக்கெல்லாம் நம்ம பாத்திரரா நடக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன். அதற்கு அடுத்து இவைகளுக்கு பாத்திரரா நீங்க நடக்கலைன்னா நமக்கு நாம் எதுக்கு பாத்திரனா போய் மாட்டிக்கொள்வோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே. நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு. இந்த உலகத்துல நீங்க ஒரு வேலைக்காகவோ பிசினஸ்க்காகவோ குடும்பத்துக்காகவோ இல்ல நல்ல ஆசீர்வாதமா சபையில இருக்கணுங்கிறதுக்காகவோ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதனால தான் பவுல் இதை குறித்து பேசும்பொழுது, இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். அதனால நம்முடைய அழைப்புங்கிறது பரம அழைப்பு, பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு. அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொண்டு, எவ்வளவு தெளிவான வசனம் தெரியுமா அந்த வசனம்? சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் இருந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அழைப்ப நீங்க காத்துக்கொள்ளணும். அது ஒரு ஆஃபர் லெட்டர் மாதிரி. நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னு சொன்னா நீங்க கையில ஆஃபர் லெட்டர் கொண்டு போற மாதிரி.
இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்குமே இந்த அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. ஒருத்தருக்கு சீயோனுக்குரிய அழைப்பு இருக்கு, ஒருத்தருக்கு எருசலேமுக்குரிய அழைப்பு இருக்கு, ஒரு சிலருக்கு பாடுபடணுங்கிற அழைப்பு இருக்கு, ஒரு சிலருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்கணும்னு அழைப்பு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய அழைப்பை குறித்த ஒரு தெளிவான ஒரு காரியத்தை புரிந்து கொண்டு அந்த அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ளணும். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் நீங்க நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிலிப்பியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 27 வசனத்தை பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 1:27, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் அருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, ஒன்று உன்னுடைய அழைப்புக்கு பாத்திரனாய் நீ நடக்கணும். இரண்டாவது, நீ மிரண்டு பெறக்கூடாது. அதெல்லாம் சொல்லி இருக்கிறது, எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் நீங்கள் மருளாதிருப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிரண்டு போகாமல் இருக்கணும். என்ன வந்தாலும் நீங்கள் சுவிசேஷத்திற்காக பாத்திரராக நடக்கணும். சுவிசேஷத்துக்கு மாறாக நீங்கள் நடக்கவே கூடாது. சுவிசேஷம் என்பது நற்செய்தியை காண்பிக்கிறது, சுவிசேஷம் என்பது ரட்சிப்பை காண்பிக்கிறது, சுவிசேஷம் என்பது ஒரு விடுதலையை காண்பிக்கிறது, சுவிசேஷம் என்பது ஒரு மனிதனுடைய மீட்பை காண்பிக்கிறது, சுவிசேஷம் என்பது தேவனுடைய பாதையிலே நடக்கும் ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடக்க வேண்டும். சுவிசேஷத்துக்கு மாறா, ரட்சிப்புக்கு மாறா நீங்க எங்கேயும் நடக்க வேண்டாம், நடந்துடாதீங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ, குடும்ப வாழ்க்கையிலேயோ, வீடுகளிலேயோ, நண்பர்கள் மத்தியிலேயோ, உறவினர்கள் மத்தியிலேயோ, ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு பங்கன்லயோ, 4 பேருக்கு மத்தியிலேயோ, சபையிலேயோ, இல்லாவிட்டா வெளியேயோ, உங்களுடைய எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் நடக்கணும். நீ யார் அப்படிங்கிறது தெரியணும். நீ கிறிஸ்துவனுடைய சொந்த சுவிசேஷத்துக்கு சொந்தக்காரன். அத நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ ஒரு போர்டு போடணும், ஒரு பேட்ச் அடிச்சுக்கணும், அப்படிலாம் ஒரு யூனிஃபார்ம் போடணும்லாம் அவசியம் இல்ல. நீ ஒரு சுவிசேஷத்துக்கு பாத்திரன் என்பதை நீ மற்றவர்கள் புரிகிற அளவில் நீ நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒன்று, நீ அழைப்புக்கு பாத்திரனா நடந்துகொள். இரண்டாவது, நீ அறிந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரனா நடந்துகொள். எந்த இடத்துல உன்னை தூக்கி போடட்டும், கர்த்தர் உன்னை எந்த பாதையில் நடத்தட்டும், ஒருவேளை மனுஷர்கள் உன்னை எந்த பாதையில் நடத்தட்டும், நீங்க பாருங்க, அதிகமாய் நேசித்ததானே யாக்கோபு யோசேப்பை பகைக்கிற சகோதரர்கள் மத்தியிலே அனுப்பினான். அதிகமாய் பகைத்தவர்கள் அவனை விற்று போட்டார்கள். அவனை அதிகமாய் கனம் பண்ணின மனிதன் அவனை குற்றவாளியாய் மாற்றி சிறைச்சாலையில போட்டான். இப்படி அவனுக்கு சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே வந்தது. ஆனா அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது, அவனுக்கு ஒரு தெய்வீக முடிவு இருந்தது, அவனுக்கு ஒரு பரிசுத்தம் இருந்தது. அந்த பரிசுத்தத்துக்கு எந்த சூழ்நிலையிலும் அவன் பாத்திரனாய் நடந்து கொண்டான். அந்த சிங்காசனத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற தெய்வத்துக்கு அவன் பாத்திரனாய் நடந்தான். ஒரு தகுதியுள்ள பாத்திரன் சொன்னா தகுதியுள்ளவன், அதுக்குரியவன் என்று அர்த்தம். நம்மில் எத்தனை பேர் இந்த நாட்களில சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. பாத்தீங்களா? தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்காக உங்களை அழைக்கவே இல்லை. இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல ஆசீர்வாதம், நல்ல செழிப்பு, இதுக்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. இது உலகத்துக்குரியது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் உன்னை தேடி வரும். வாசல், தமிழ்ல சொல்லுவான், கொடுக்கிற தெய்வம் என்ன செய்யும்? கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவான். அந்த அளவு உன்னுடைய வாசற்படியிலே ஆசீர்வாதம் கொட்டும். அந்த அளவு தேவனால் உன்னை கனப்படுத்த முடியும். இங்கே சொல்லியிருக்கிறது, தம்முடைய ராஜ்யத்துக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். தம்முடைய மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5 அதிகாரம் 41 வசனத்தை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பாத்திரராக நடக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். அவமானம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு போர்ஷன். நீங்க ஒரு காலேஜில் படிக்கிறீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்னு மேஜர்,
ஒன்னு ஆன்சிலரி, அப்படிலாம் வித்தியாசம், லாங்குவேஜ் இப்படிலாம் இருக்கு. இதே போல ஒரு கிறிஸ்தவன் பரலோகத்துக்கு போகிறான், அவனுடைய அழைப்பு நல்லா இருக்கு, அவனுக்கு சீயோனோ எருசலேமே தேவன் கொடுக்க போறாருன்னு சொன்னா, அவன் படிச்சுக்கிட்டு அந்த பாதையில போகும் பொழுதே அவனுக்கு ஒரு போர்ஷன் சப்ஜெக்ட் எது? அவமானம், வேதனையை சுமப்பது, பாடுகளை படுவது, இல்லாதது அவன் மேல சொல்றது, அவன் பார்க்காதது, அவன் நிக்காதது, அவன் செய்யாதது, அவன் தலையே இடாதது, சம்பந்தமே இருக்காது. அந்த இடத்துல அவன் இருந்ததாக, அவன் பேசினதாக, அவன் நடந்து கொண்டதாக, அவன் தான் அதை செஞ்சதாக ரொம்ப தெளிவா அழகான அருமையான சாட்சிகள் வச்சு நிரூபிச்சு அவனை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பாஸ்டர் ஜோயல் சொன்னது. ஒரு விசுவாசிக்கு விரோதமா ஒரு 3 பேர் பிளான் பண்ணி அந்த ஆபீஸ்ல அவனை ஒண்ணு இல்லாம ஓச்சிட்டாங்க. மொத்தமா 3 பேரும் கள்ளசாட்சி சொல்லி, பொய் சாட்சி சொல்லி, நாங்க இவன் தப்பு செய்யும் போது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ரீதியா அவனுக்கு ரிப்போர்ட் கொடுத்து கடைசியில் அவனுடைய வேலையை சஸ்பெண்ட் பண்ண வச்சு அவனை கோர்ட்ல கொண்டு வந்து இழுத்து விட்டாங்க. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷனுக்கு இது நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது, இவனுக்கு ஒண்ணுமே இல்ல, சஸ்பெண்ட் ஆகி போச்சுன்னு சொல்லி டெய்லி பைத்தம் வருவான். இவனை பார்த்த உடனே பாஸ்டர் டென்ஷன் ஆயிடுவார். என்னடா இந்த ஆள் வந்துட்டான சோத்திரம், என்ன பண்றது? அவனுக்கு என்ன சொல்றது? கத்தர் யுத்தம் செய்வார், கத்தர் யுத்தம் செய்வார் தான் நிச்சய முடியும், சொல்ல முடியும். அவனுக்கு வேலை போயிடுச்சு, அவனால அவன் வேற எங்கேயும் போக தெரியாது. நம்ம அப்படி ட்ரைனிங் கொடுக்கல, எங்க தான் போய் சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். உன் பிரச்சனைக்கு எங்க போ, தேவ சமூகத்துக்கு போன்னு தான் பைபிள்னு சொல்லுது, நம்மளும் அப்படிதான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். என்ன பண்ணுவான் அந்த மனுஷன்? அவனை பார்த்த உடனே இவருக்கு பக்கு பக்குங்க, ஐயோ இன்னும் வேலை கிடைக்கல போல் இருக்கு, இன்னும் கோர்ட்டு கிளியர் ஆக போல் இருக்கு, அவன் விட மாட்டேங்கிறானே நம்மளன்னு. கடைசியில் என்ன நடந்துச்சு? அவனுக்கு ஹியரிங் வந்துச்சு, என்கொயரி வந்துச்சு கோர்ட்ல. கோர்ட்டுக்கு போய் நிக்கிறான். இவன் பாஸ் ஏறி போய் தடுமாறி போய் நின்றுட்டான். ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு இந்த 3 பேர் எழுப்பி நின்று என்ன செய்ய போறான், நமக்கு என்னெல்லாம் சொல்ல போறானோ, வேலை சஸ்பெண்ட் ஆனது பரவாயில்ல, இனி வேலையை நெஞ்சிடும் போயிடும். ஏன்னா கோர்ட்டு படி 1 2 சாட்சி இருந்தா என்ன செய்யும், இடிச்சிடும். இவன் போய் நின்னா, இவன் கேஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் பேர் வந்து கூப்பிட்டாங்க. இவர் போய் குற்றவாளி கூண்டுல ஏறிட்டாரு. இப்ப ஆப்போசிட் டீம் என்ன செய்றாங்க, கூப்பிடுறாங்க. 3 பேர் பேரையும் சொல்லி கூப்பிடுறாங்க, அவங்க வக்கீலையும் கூப்பிடுறாங்க. 3 பேர் பேரையும் சொல்லி அவன் வெளியே வந்து அந்த ஆள் கத்தி கத்தி பார்த்துட்டு போறான். அமீனா ஒன்னும் நடக்கல. கடைசியில் அவங்க லாயர் வந்து ஏறிட்டாரு. என்னன்னாரு, சாரின்னு சொன்னார். என்ன, வர்ற வழியில ஆக்சிடென்ட்ல 3 பேரும் செத்துட்டாங்கன்னு சொன்னார். எப்படி இருக்கும் ஜட்ஜ்மெண்ட்? வர்ற வழியில 3 பேரும் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க சார், சாரி, இந்த கேஸை நான் வந்து வித்ட்ரா பண்றேன், வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு. ஜட்ஜி சொன்னாரு, நான் தீர்க்கிறதுக்கு முன்னால யார் தீர்த்து விட்டார்? இறைவன் தீர்த்து விட்டான், முடிச்சிட்டார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேவன் நீ அவமானப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொன்னா, உன்னை அவமானப்படுத்துறவனுக்கு முடிவு கட்ட போறாருன்னு அர்த்தம். அதான் அதனுடைய சிம்பலை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ ஒரு தப்பு செய்யறன்னா நீ விதைக்கிற, இன்னொருத்தன் தப்பு செய்யறான்னா அவன் விதைக்கிறான். விதைச்சவன் என்ன செய்வான்? விதைச்சவன் என்ன செய்வான்? நிச்சயமா இருப்பான். நாம் இந்த நாட்களில் அவமானப்படுவதற்கு பாத்திரர்கள். என்னை பத்தி எவ்வளவோ கெட்ட பேர் வாங்கியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் ரொம்ப சின்ன வயசு. இப்ப இருந்தா நான் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க, எதையும் பத்தி கவலைப்படாம போயிடுவேன். அப்பெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியாது. பின்னாலையும் போக முடியாது, முன்னாலையும் போக முடியாது, யார்த்தையும் போய் பேச முடியாது, நியாயம் சொல்ல முடியாது. என்ன போய் சொல்லி எந்த நியாயம் எடுபட போகுது? பைபிள் சொல்லியிருக்கு, நியாயம் என்ன செஞ்சிருச்சு, தள்ளுண்டு போயிருச்சு. கூட இருக்கிற சிஸ்டர்ஸுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அவங்க எப்படி பார்ப்பாங்க, ஐயோ இந்த பிரதர் என்ன ஆக போறானோ, போயிடுவானோ, நிப்பானோ, விழுந்துருவானோ, உடஞ்சிருவானோ, என்ன செய்ய போறாரு, 10 மணி ஜெபம் முடிஞ்சிருச்சு, இவன் ரூமுக்கு போக மாட்டேங்கிறானே, இவன் தூங்க போக மாட்டேங்கிறானே, என்ன பண்ணிடுவானோ, என்ன பண்ணிடுவானோ, எனக்கு என்ன பண்றது, எங்க போறது, ஆண்டவர் நம்பி வந்தாச்சு, இத்தனை வருஷம் ஓடியாச்சு, என்ன பண்றது? அப்படியே இந்த சிங்கம் கூண்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குமே, அதே மாதிரி எதுக்குள்ள விசுவாச வீட்டுல சுத்திக்கிட்டே இருப்பேன். அந்த ரோட்ல ஒரு போஸ்ட் உண்டு, அதை ஒட்டி நம்ம காம்பவுண்ட் சவர் இருக்கும், அதுல போய் கையை ஊனிட்டு அப்படியே நிக்கிறது. என்ன பண்றது, இப்படி நம்ம மேல சொல்லிட்டாங்களே, இப்படி எழுதி போட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன பண்றது, எப்படி போய் நம்ம நிரூபிக்கிறது? யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம நினைச்ச முடியும். அம்பு எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சாதான் அம்பு எய்தவனை போய் நினைச்ச முடியும், பார்க்க முடியும். அம்பு எய்தவனே தெரியாது, எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. என்ன பண்றது? 11, 12, 1 அப்படியே ரோட்ல மனுஷனே இருக்க மாட்டான். அந்த காம்பவுண்ட் வால்ல நின்று அப்படியே நின்றுட்டு
அந்த காம்பவுண்ட் வால்லையே கண்ணீர் விட்டுட்டு அது அப்படியே நினைச்சிட்டு சரி அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. சிஸ்டர்ஸ்லாம் ஹாலில் உட்காந்து தோத்துறோம் இவன் இப்படியே போயிடுவானோ வந்துடுவானோ என்ன பண்ண போறான் டெய்லி இப்படி நிக்கிறானே இப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் புரிஞ்சுது அதுல எல்லாம் ஜெயிச்சாச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா அவமானப்படுவதற்கு நாம் யாரு? பாத்திரர்கள். அந்த வெளிப்படுத்தல் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாம் நின்றுவீங்க. இல்ல மூக்க சீந்தியே செத்து போயிடுவீங்க, அழுதே செத்து போயிடுவீங்க. ஒரு லிமிட் வரும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் இந்த பாதை உண்டு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு மட்டும்தான் ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு வந்த மாதிரி யாருக்கும் வந்திருக்காது, யாருக்கும் வரவும் கூடாது. அந்த வரக்கூடாதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது நல்ல மனசு. ஆனா யாருக்கும் வரலன்னு சொல்றது என்னது? தவறு. ஏனென்றால் இதே பாதையில ஒருத்தர் போயிருக்கிறாரு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதே பாதையில ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களும் நெஞ்சிருக்காங்க, இதே இதுல கரெக்டா அடி எடுத்து வச்சு போயிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிதாவை பத்தி பேசினாரு. அவர் பெரிய பிராட் மைண்ட்ல பேசிட்டு இருக்காரு, பிதா ஒருவரே அப்படி இப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க மோசே எங்களுக்கு தகப்பன் அப்படின்னாங்க. மோசே உங்களுக்கு தகப்பன்னா அப்ப ஆபிரகாம் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போது உடனே ஒருத்தன் சொன்னா நாங்க ஒண்ணு வேசித்தனத்துல பிறக்கலங்க அப்படின்ட்டான். உங்களுக்கு புரிஞ்சுதா? யார சொல்றான்? ஒரே வார்த்தை தான், அது ஒரு கெட்ட வார்த்தை, அது ரொம்ப டீசெண்டா பைபிள்ல சொல்லி இருக்கு. அப்படி யோவான் 8ஆம் அதிகாரம் 41. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். என்ன மாதிரி பேசுறான் பாத்தீங்களா? டப்புன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பப்ளிக்ல வச்சு இயேசுவை கேவலப்படுத்துறான். அவர் சொல்றாரு நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். உடனே அவங்க சொன்னாங்க நாங்க ஒண்ணு வேசித்தனத்துல பிறக்கலங்க அப்படின்ட்டான். அப்ப என்ன அளவு அவங்க வார்த்தையை ஷார்ப்பா யூஸ் பண்ணாங்கன்னு பாருங்க. அந்த அளவு அந்த அவமானத்தையும் அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதனால தான் சொல்றேன், நாம் இந்த உலகத்துல பல காரியங்களிலே நாம் தகுதியற்றவர்கள், ஆனா சில காரியங்களுக்கு நாம் பாத்திரராய் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பாதரட்சியை சுமக்கவோ, இயேசு கிறிஸ்துனுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கவோ, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரவோ, இல்லாவிட்டால் ஆண்டவருடைய சந்நிதியில போய் நின்று நியாயம் பேசவோ, ஜெபிக்கவோ, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லவோ, ஊழியக்காரன் என்று சொல்லவோ, இல்லாவிட்டால் தேவன் நமக்கு பாராட்டின சத்தியத்துக்கும் தயவுக்கும் நம்ம எந்த அளவும் பாத்திரர்கள் அல்ல. ஆனா அதே நேரத்துல நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரலாய் நடக்க வேண்டும். நமக்கு ஒரு சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரலாய் நடக்க வேண்டும். நமக்கு ஒரு மகிமை இருக்கிறது, அந்த மகிமைக்கு பாத்திரலாய் நடக்க வேண்டும். இந்த பாதையில நமக்கு ஒரு அவமானம் இருக்கிறது, கேவலம் இருக்கிறது. ஒருவேளை அந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கலன்னா இனிமே அந்த சப்ஜெக்ட் படிப்பீங்க. படிக்காதவங்க படிப்பீங்க, படிச்சவங்க சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் எப்படியோ உங்களை காப்பாத்தி அதுல இணைஞ்சிருக்காரு. ஜஸ்ட் பாஸ் ஆவது வாங்க வச்சிருக்கிறாரு. தப்பி வந்திருக்கீங்க, கரை வந்திருக்கிறீங்க, அப்படித்தானே? எல்லாருக்கும் உண்டு இந்த பாதையில. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. மறுமைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பாத்திரவான். மறுமை என்கிறது பரலோக ராஜ்யத்தை காண்பிக்கும். இம்மை இந்த உலகம், மறுமை பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நாம் பாத்திரராய் நடக்க வேண்டும். அப்படின்னா இந்த உலகத்துல புசித்து குடித்து கல்யாணம் பிள்ளைகள் வேலை அது இதுன்னு இதுல சிக்கி நாம செதறி போய்விடக் கூடாது. நாம் உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரராக நடக்க வேண்டும். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில அவருக்கு முன்னால போய் நிக்கிறதுக்கு நம்ம பாத்திரவான்களாய் மாறணும். அதுதான் நம்முடைய அழைப்பினுடைய பூரண நிச்சயம், ஒரு நோக்கம். எப்படியாயினும் மனுஷகுமாரன் வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்க அந்த தகுதி உள்ளவர்களாக நம்ம நிற்கணும். அதுக்கு பாத்திரவான்களாய் மாறணும். இதுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு, இதுக்கு தான் அபிஷேகம் கொடுக்கிறாரு, இதுக்கு தான் தாளந்துகள் கொடுக்கிறாரு, இதுக்கு தான் வரங்கள் கொடுக்கிறாரு, இதுக்கு தான் பரிசுத்தம் கொடுக்கிறாரு, இதுக்கு தான் ஜெப ஆவி கொடுக்கிறாரு, இதுக்கு தான் தெய்வீகத்தை கொடுக்கிறாரு. இந்த ஒரே நோக்கம் தான். எப்படி ஆயினும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் மாற வேண்டும்.
நான் இப்ப உங்களுக்கு முன்னால சில எதுக்கெல்லாம் நம்ம பாத்திரங்களா நடக்கணும்னு உங்களுக்கு முன்பாக வைத்தேன். ஆனா இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ சரியான விதத்துல பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா அவன் எங்க போய் நிக்கிறாங்கிறதையும் நீங்க விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு என்னன்னு தெரியாது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இப்ப ஆர்சியில நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் தவறு செஞ்சிட்டானா உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு போறான், கொஞ்ச நாள் அவன் வேதனைப்படுறான், மறுபடியும் அவன் எங்க போயிடுறான், மேல போயிடுறான். முஸ்லீம் என்ன சொல்றான், ஒரு முஸ்லீம் எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவனுக்கு வேதனை உண்டாக்கும் ஒரு ஸ்தலம் இருக்கிறது, அந்த ஸ்தலத்துல வச்சு அல்லாஹ் அவனை வேதனைப்படுத்திட்டு அந்த வேதனையின் காலம் முடிஞ்ச உடனே அல்லாஹ் தன்னளவில் அவனை என்ன செய்கிறார், உயர்த்தி கொள்ளுகிறார்னு சொல்றான். ஆனா பைபிள்ல இந்த சத்தியம், இந்த குறுக்கட் வழியே கிடையாது. நீ இந்த உலகத்துல அழைப்புக்கு பாத்திரனாய் நடக்காவிட்டால், சுவிசேஷத்துக்கு பாத்திரனாய் நடக்காவிட்டால், மகிமைக்கு பாத்திரனாய் நடக்காவிட்டால், ஆண்டவருக்காக அவமானப்படுவதற்கு பாத்திரனாய் நீ எண்ணப்படாவிட்டால், மறுமைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நீ பாத்திரனாய் நடக்காவிட்டால், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீ நிற்க பாத்திரனாய் நடக்காவிட்டால், உனக்கு ஜட்ஜ்மெண்ட். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. அதையும் நாம் இந்த நாட்களில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். உபாகமம் எதெல்லாம் நாம் சரியில்லைன்னா நம்ம எதற்கெல்லாம் பாத்திரா மாறிடுவோங்கிறதையும் நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவனானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி. குற்றவாளியா நம்ம மாறணும்னா நம்ம அடிகளுக்கு பாத்திரம். நீங்க வேணா நான் இப்ப சொல்றதை வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நாசரேத்துல உள்ள ஒரு அவிசுவாசி நியாய தீர்ப்புல படுற தண்டனையை விட கைவிடப்பட்ட நாசரேத்து விசுவாசி நியாய தீர்ப்புல அதிக அடிகள் அடிக்கப்படுவான். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எவனிடத்தில் அதிகம் ஒப்புவிக்கப்பட்டதோ அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும், எவனிடத்துல குறைவாய் ஒப்பு கொடுக்கப்பட்டதோ அவனுக்கு குறைய கேட்கப்படும், அதிகம் ஒப்பு கொடுக்கப்பட்டவனுக்கு அவன் அதிக கணக்கு கேட்டு அதை கொடுக்காத பட்சத்தில் அவனுக்கு அதிக அடிகள் அடிக்கப்படும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 47, 48. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசிகளுக்கு உள்ளது. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். நீங்க இந்த பைபிள படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அநேக அடிகள் அடிக்கப்படுறது ஊழியக்காரன், சில அடிகள் அடிக்கப்படுறவன் அவிசுவாசி. எப்படி இருக்கும்? ஏன்னா அவனுக்கு தெரியல. அதனால பைபிள், நீங்க எல்லாருக்கும் கையில பைபிள் இருக்கா? லூக்கா 12:48 பாருங்க. அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ எத்தனை அடி அடிக்கப்படுவான்? சில அடிகள் அடிக்கப்படுவான். எஜமானுடைய 47, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் எவ்வளவு அடிகள்? அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு பிரசங்கம் பண்ணார். கப்பர்நகூமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, கோராசீனே உனக்கு ஐயோ, உன்னில் செய்த பலத்த கிரியைகள் சோதோமில் செய்திருந்தால் அவர்கள் எல்லாரும் சாம்பல்ல உட்கார்ந்து ரெட்டில உட்கார்ந்து நெஞ்சிருப்பான், மனம் திரும்பி இருப்பான். உன்னில் செய்த கிரியைகள் நினிவேல செய்யப்பட்டிருந்தா எல்லாரும் மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனபடியினால் நியாய தீர்ப்பில் சோதோமுக்கு வருகிற தண்டனையை விட உனக்கு வர்ற தண்டனை எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நான் ஒன்னுல பிரசங்கம் பண்ணி நீ கீழ்படியிலையே, எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஊழியக்காரன் தான் அதிகமா அடிக்கப்படுவான். ஒரு நல்ல விசுவாசி மரிச்சிட்டார், அதே ஊர்ல ஒரு சாதாரணமா இருந்த மனுஷனும் மரிச்சிட்டான். இது ஒரு சொப்பனம். ரெண்டு பேரும் இப்போ கீழே போறாங்க. எங்க மேல போல, ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்க? கீழே போயிருக்காங்க. அப்போ அந்த புதிய அந்த அரகுற ஆளு இந்த நல்ல விசுவாசிய பாக்குறான். ஐயா, நீங்க விசுவாசியாச்சே, நீங்க எங்க வந்துட்டீங்க? இங்க வந்துட்டீங்க அப்படின்னு. நம்ம தெருவில் ஒருத்தர் எப்பவுமே சர்ச்சிலே இருப்பாரு, அவர் இன்னும் கீழே தான் இருக்காருன்னு சொன்னான். எங்க? கீழே பாதாளத்துல அடுத்த ஸ்டெப்ல இருக்காரு. நான்
அடுத்து அங்க போய் பார்த்து, என்ன நீங்களே இங்க வந்துட்டீங்க? இல்ல நம்ம சர்ச் பிரதரே கீழே தான் இருக்காரு. இப்படியே கீழே 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 போய் யாரு போய்கிட்டே இருக்கா? இருக்கிற டாப் மோஸ்ட் ஆள்லாம் எங்க போய்கிட்டே இருக்கா? பாட்டம்லெஸ் பிட்ல கீழே போய்கிட்டே இருக்கா. இதுதான் நடக்க போகுது. சத்தியத்தை அறிந்தும் நாம கீழ்ப்படியாம போய்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அதிக அடிகள். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, குற்றவாளிக்கு அநேக அடிகள், அவன் அடிகளுக்கு பாத்திரன். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நாம் சரியில்லாவிட்டால், அழைப்பை பாத்திரராய் நாம் நடக்காவிட்டால், சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடக்காவிட்டால், மகிமைக்கு பாத்திரராக நடக்காவிட்டால், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைகள் அவமானங்களை அதிக பொக்கிஷம் என்று எண்ணாமல் உலக ஆடம்பரங்களிலே சிக்கி தவித்தால், நாம் எல்லாரும் எங்க போய் நிற்போம்? அடிகளுக்கு பாத்திரராய் மாறிவிடுவோம். நல்லா கவனிச்சுக்கங்க. கடைசி நாட்கள் நியாய தீர்ப்புல பட்சபாதமே கிடையாது. நியாய தீர்ப்புல நீங்க நீதி தேவதையை பார்த்திருக்கீங்களா? நீதி தேவதை கோர்ட்டுக்கு போனீங்கன்னா பார்த்திருப்பீங்க. மதுரை ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீதி தேவதை நிற்பாள். உள்ள போனீங்கன்னா என்ட்ரு ஆன உடனே அந்த போர்ட்டிகோல பாத்தீங்கன்னா ஒரு பெண் கண்ணை கட்டி தராசோட நிற்கும். அதான் அதுக்கு பேர் தான் என்னது? நீதி தேவதை. கையில ஒரு திராஸ் பிடிச்சிருக்கும், கண்ணை கட்டியிருப்பாங்க அந்த பொம்மைக்கு. ஏன்னா நியாயத்தில் என்ன கிடையாது? கன்சாடை கிடையாது, பட்சபாதம் கிடையாது. தராசு என்ன சொல்லுதோ அதுதான். சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லுவான். அதே போல இதே தேவன் நியாய தீர்ப்பை தூக்கி பிடிச்சு நிறுத்துவாரு. நீ இதுக்கு பாத்திரன் அல்லனா நீ அடிகளுக்கு யாரு? பாத்திரனாய் மாறுவாய். 1 சாமுவேல் 26:16. நீர் செய்த இந்த காரியம் நல்லது அல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். எப்படி இருக்கும் பாருங்க. அங்க அவன் சொல்றான், அப்னேரை பார்த்து சொல்றான், நீ ஒரு பெரிய ராஜா அல்ல, நீ ஒரு பெரிய வீரன் அல்லவா, நீ ஒரு மெய்காப்பாளன் அல்லவா, உன் ராஜாவை நீ எப்படி காப்பாத்தாம இருக்கலாம்? அப்ப நீ எல்லாம் மரணத்துக்கு பாத்திரன். எவ்வளவு பெரிய வார்த்தை அவன் சொல்றான் தெரியுமா? நீங்கள் உங்கள் ஆண்டவனை காக்காமல் போனபடினால் நீங்கள் எல்லாம் மரணத்துக்கு பாத்திரவான்கள். உன்னுடைய விசுவாசத்தை நீ காக்காமல் போனால், உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காக்காமல் போனால், உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீ அந்நாள் வரை காக்காமல் போனால் நாம் மரணத்துக்கு பாத்திரவான்கள். இதே இன்னொரு இடத்துல சொல்லும் போது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். இவன் போய் இன்னொருத்தனை மரணத்துக்கு பாத்திரன்னு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டாரு. யாரு இந்த பிரசங்கம் பண்ணது? 1 சாமுவேல் 26:16 பிரசங்கம் பண்ண ஆள் யாரு? தாவீது. ஆனா இதே ஜட்ஜ்மெண்ட் இப்ப திருப்பி இவனுக்கு வருது. இவன் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தானோ அதே ஜட்ஜ்மெண்ட் வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எப்படி இருக்கும்? ஒரு கதை மாதிரி சொன்னாரு. நாத்தான் வந்து, எப்பா ஒரு தருத்திரன் இருந்தான், அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, பாவம் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை போய் அவன் குழந்தை மாதிரி வச்சு அழகா வச்சு வளர்த்தான். ஆனா ஐஸ்வர்யவானுக்கு எவ்வளவோ ஆடுகள் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிவிட்டான்? தான் வீட்டுக்கு வந்த ஒரு வழிபோக்கனுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்காக இந்த தருத்திரனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து நிஞ்சிட்டான், பலியிட்டான். அதை கேட்ட உடனே தாவீது சொல்றான், அவன் மரணத்துக்கு பாத்திரன், அவனை கொன்றுன்னு சொன்னான். உடனே தீர்க்கதரிசி சொன்னா, அப்படியா அவனை கொன்றலாமா? ஆமா, நீதான் அந்த மரணத்துக்கு பாத்திரன். வாசிங்க 7ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன், ஊர்ல உள்ளவனெல்லாம் மரணத்துக்கு பாத்திரன் என்று தீர்த்து கொண்டு வருகிறாய். அப்னேரை பார்த்து சொன்ன, நீ வீரன் இல்லையா, நீ பெரிய பெரிய தளபதி இல்லையா, நீ சவுலை காக்காமல் போனபடினால், ஆண்டவனை காக்காமல் போனபடினால் நீ மரணத்துக்கு பாத்திரன். அடுத்து இப்போ ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு ஏழையினுடைய ஆட்டுக்குட்டி எடுத்து கொண்டுட்டான், சாப்பிட்டுட்டான், அழிச்சுட்டான்னு சொன்னா உடனே இவன் சொல்றான், நீ அவன் மரணத்துக்கு பாத்திரன். தீர்க்கதரிசி சொன்னா, எப்பா இதெல்லாம் சேர்ந்து யாருதான்? நீதான். நம்ம சபையில் இப்படி யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கானா? இருக்காங்களா? என் பிள்ளைகளே, நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்படி தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா அப்ப உள்ள தீர்க்கதரிசிகள்னா வெட்டு 1 துண்டு 7 8 அவளும். ராஜா கூப்பிட்டு கேட்பான், நீ என்ன செய்ய, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிற, நான் இந்த இப்படி பண்ணிட்டேனே என்ன நடக்கும்? நீ சாகவே சாவாய். இப்ப நம்ம அப்படியே சொல்லுவோம், கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார், இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். நம்மால் கை தட்டுறான், உடனே முழங்கால் போடுறான், அல்லேலூயா ஆமென்கிறான். ஏன்னா தப்பிடுவோமாங்கிற ஒரு நம்பிக்கையில அல்லேலூயா போடுறான்.
ஆனா அன்னைக்கு தீர்க்கதரிசி என்ன சொன்னா தெரியுமா? மரணத்துக்கு பாத்திரன் இவன் சொன்ன உடனே வேற யாரும் இல்ல தாவீதே, நீயே அந்த மனுஷன். ஒருத்தனை கொன்னுட்டு அவன் மனைவியை எடுத்துக்கிட்டு அந்த மனுஷனை அப்பாவிய ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டியே, நீதான் என் மரணத்துக்கு பாத்திரன். எப்படி இருக்கும் பாருங்க தாவீதுக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட பாருங்க. அப்படியே நிலை குலைஞ்சு போய் உட்கார்ந்துட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், வாசிப்பதில் தேறினவன், யுத்த காரிய சமர்த்தன், யுத்த வீரன், என்னெல்லாமோ குவாலிபிகேஷன் இருக்கட்டும். இப்ப ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்து நின்றுடுச்சு? நீயே மரணத்துக்கு பாத்திரன். சத்தியம் தெரியலாம், அபிஷேகம் இருக்கலாம், ஆவியில நிரம்பலாம், என்னென்ன பண்ணலாம், ஆனா நாம் மரணத்துக்கு பாத்திரலாக போய்விடக் கூடாது. ரோமர் 1 அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு 23 குற்றங்களை சொல்லி அங்கே ரோமருக்கு பவுல் பேசும் பொழுது இதெல்லாவற்றையும் செஞ்சவெல்லாம் மரணத்துக்கு பாத்திரன்னு முடிச்சிட்டார். ரோமர் 1 அதிகாரம் 29, 30, 31 அதுல ஒரு 23 லிஸ்ட் இருக்கு. 32ஆம் வசனத்துல சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்கள். இதுல ஒரு விசுவாசி, நீங்க எல்லாரும் இப்ப நான் வாசிக்க சொல்ல போறேன், நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க. நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லைன்னு டிக் பண்ணிட்டே வாங்க. இந்த 32லயும் தப்பிட்டீங்கன்னா நீங்க முடியும் போது கை வைக்கணும். சரியா? சரி, வாசிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று. இப்போ இதுல ஒண்ணுமே இல்லைங்க. என் சர்டிபிகேட், என் பேப்பர் கிளியரா இருக்குன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. முடிஞ்சு போச்சா? நாசரேத் பேலன்ஸ் பாத்தீங்களா? நில். நான் உங்களுக்கு குறை சொல்லல, இவைகளை சரிப்படுத்தணும் தான் ஆவியானவர் பேசுறார். வேதம் சொல்லுகிறது, இந்த 23 குற்றங்களை செய்தவர்கள் மரணத்துக்கு பாத்திரர். ஒருவேளை நம்முடைய அறியாமையில, புத்தியினத்துல, அவசரத்துல, தெரியாம சூழ்நிலைகளில நாம் இவைகள்ல எவைகளுக்காவது சிக்கிக் கொள்றோம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன்னை அழைப்பை பாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை பாரு, உனக்குள்ள மகிமையை பாரு, உனக்குள்ள தேவன் நடத்துகிற பாதையை பாரு, நீ உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன், இதுல போய் நீ சிக்கிக் கொள்ளாதே. இதைத்தான் வேதம் அழகாக சுட்டி காட்டுகிறது. அப்படினால நாம் மற்றவர்களை மரணத்துக்கு எதுவாக மாற்றிவிடக் கூடாது. அதனால இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10 அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எபிரேயர் 10:29, கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரன், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் போயிடக்கூடாது. தேவகுமாரனை காலின் கீழே மிதிக்கிறவர்களாய் மாறிவிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து மறுபடியும் சிலுவையில் அறையவர்களாய் மாறிவிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரன் என்று சொல்லி இருக்கிறது. அப்படினால தயவு செய்து, ஒரு தகுதியும் இல்லாத நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறிக்கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த சபையில நிக்கிறதுக்கோ, பாக்குறதுக்கோ, பேசுறதுக்கோ, இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிறதுக்கோ நமக்கு என்ன தகுதி இருக்கு? நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்தோம். நம்ம புழுதியில கிடந்தோம், குப்பையில கிடந்தோம். நம்ம அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்து பிரபுக்கள் மத்தியில உட்கார வச்சிருக்கிறார். இனி அடுத்த ஸ்டெப், மகிமையான சிங்காசனத்துல கொண்டு போய் என்ன செய்ய போறாரு? உட்கார வைக்க போறார். யோசிச்சு பாருங்க. வஸ்திக்கு எல்லா மகிமையும் இருந்துச்சு, அவளுக்கு எல்லா தகுதியும் இருந்துச்சு. அதனால அவளால தாழ்த்த முடியல. ஆனா எஸ்தர் தன்னை தாழ்த்தி உபவாசம் போட்டது காரணம், தகுதி இல்லாத தனக்கு இந்த மகிமை நெஞ்சது கிடைச்சதுங்கிற ஒரு சிந்தை. நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் எவைகளுக்கும் பாத்திரர் அல்ல, ஆனால் நம்மை பாத்திரவான்களாய் மாற்றும்படியாக தெய்வன் கொண்டு வந்திருக்கிறார். இதை நாம் இழந்து அடிகளுக்கும் மரணத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் நாம் பாத்திரர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது? போய்விட கூடாது. இயேசு சொல்லுகிறாரு, 2 கூட்டத்தை பத்தி பேசுறார். இவர்கள் எனக்கே பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றார். வாசியுங்கள். 2 கூட்டம் ஜனங்களை பார்த்து 2 வார்த்தை சொல்றார். இந்த இதுல நீங்க வந்து மாட்டிக்கொள்ள கூடாது. மத்தேயு 10 அதிகாரம் 37ஆம் வசனம்
வாசிங்க. முதலாவது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது ஒரு விசுவாசிக்கு சொன்னது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தெரியுமா, இது ஊழியக்காரங்களுக்கு உள்ளது அப்படின்னு. தப்பு. அடுத்த வசனம் ஊழியக்காரங்களுக்கு. வாசிங்க 38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது சிலுவை எடுத்துட்டு போறது. அது உலகத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி தன் தகப்பனையோ தன் தாயையோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பிள்ளைகளையோ தன்னுடைய சகோதரனையோ சகோதரியோ உலகத்தில் உள்ள காரு வீடு பொருள் எதையோ என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்த வசனம் சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு ஒரு ஊழியக்காரன் என் பின்னால வராம இருந்தா அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் ஆண்டவருடைய ஸ்கேல் வேற, ஊழியக்காரங்களுடைய ஸ்கேல் வேற, விசுவாசிகளுடைய ஸ்கேல் வேற. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கேல் வச்சிருக்கிறோம். ஆனா வேர்ல்டு ஃபுல்லா ஒரு ஸ்கேல் தான் வச்சிருக்கான். அப்படித்தானே? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னிலும் அதிகமா எதையும் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதுக்கு ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த ஏலி என்கிறதான பிரதான ஆசாரியன் அதிகமா தன்னுடைய பிள்ளைகளை மதிச்சான், ரொம்ப நேசிச்சான். அந்த பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. இப்போ ஒரு சில பிள்ளைங்க பாருங்க ஃபெயில் ஆயிரும், ஆனாலும் அவங்க அப்பா பரவாயில்ல பரவாயில்ல அப்படிம்பாரு. எப்படித்தான் அப்பா இருக்கான்னு தெரியல, எனக்கு ஒன்னும் புரியல. தோல்வி அதுக்காக ஒரு உணர்வே இல்லாம ஒரு தகப்பன் இருப்பான், துக்கப்பட மாட்டானா? யோசிச்சு பாருங்க. அந்த ஏலியருடைய பிள்ளைங்க தாறுமாறா ஜீவிக்கிறாங்க, அவங்க அப்பா அதை பத்தி கவலையே படுறதில்ல. அதனாலதான் கர்த்தர் கடைசியா கேட்டாரு, நீ என்னை காட்டிலும் உன்னுடைய குமாரரை அதிகமா என்ன செய்கிறாய், மதிக்கிறாய். ஆனா அப்படினால ஒரே நாள்ல உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நியாய தீர்ப்பு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அது நிறைவேறிச்சு. ஒரே நாள்ல 3 பேரும் செத்தும் போயிட்டாங்க. இது ஒரு திருஷ்டாந்தம். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, என்னை காட்டிலும் மற்ற எதையும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்தான். அதே போல ஒரு ஊழியக்காரனா இருந்தா அவன் சும்மா ஃபாலோ பண்ணக்கூடாது. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாய் வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரே ஒரு பிரசங்கம் பண்ணாரு. ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நோக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சிலர் தவறான நோக்கத்தோட வந்தாங்களா எனக்கு தெரியாது. ஒரு சிலர் காசுக்காக போயிருந்தாலும் அது தவறு. காசுக்காக விசிட்டிங் பண்ணவும் கூடாது. அதனாலதான் சிபிஎம்ல ஒரு பிரமாணமே உண்டு, முதல் 10ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்யாத, எங்க போவாத, விசிட்டிங்க போகாத, சம்பளம் வாங்கின உடனே காசுக்கு வந்துட்டான்னு நினைச்சிடக்கூடாது அப்படின்னு. அவசியமான ஒரு வீடை விசிட் பண்ணலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஒரு வீட்டில் பிரவேசித்து அந்த வீட்டை என்ன செய்யுங்கள், வாழ்த்துங்கள். அப்படி நீங்கள் வாழ்த்தும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறுங்கள். அப்படி நீங்கள் சமாதானத்தை கூறும் பொழுது அந்த வாழ்த்துக்கும் சமாதானத்துக்கும் ஒருவன் அந்த வீட்டில் உள்ளவன் பாத்திரனா இருந்தால் நீ சொல்ற வாழ்த்தும் சமாதானமும் அந்த வீட்டில் என்ன செய்யும், தங்கும். அந்த வீட்டில் இருக்கிற விசுவாசி அந்த வாழ்த்துக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் சமாதானத்துக்கும் பாத்திரன் இல்லாவிட்டால் நீ சொன்ன வாழ்த்துதலும் சமாதானமும் உன்னோடைய திரும்ப என்ன செஞ்சிடும், வந்துடும். இருக்கா அப்படி வசனம்? வாசிங்க. மத்தேயு 10:12-13. மத்தேயு 10:12-13, லூக்கா 10:6. இப்படி வரிசையா நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். வாசிங்க. ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. அந்த வீட்டுல உள்ளவங்க கரெக்டா இல்லைன்னு சொன்னா நாங்க போய் ஆண்டவரை நீர் அற்புதம் செய்யணும்னு நீங்க ஆமேன் ஆண்டவரை ஒரு 10 ஒரு ஆமனுக்கு 15 ஆமேன் போடலாம், எழுப்புதலா இருக்கும். ஆனா அதுக்கு தகுதி இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது, அங்க தங்காது, ஏன் கூட வந்துடும். இதான் உண்மை. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டை வாழ்த்துங்க, அந்த வீட்டை ஆசீர்வதிங்க, அந்த வீட்டில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுங்க, அந்த ஜனங்களுக்கு சாபத்தை மாத்தி விடுங்க. ஆனா அதுக்கு ஏற்ற லைஃப் அவங்களுக்கு இருந்துச்சு, அந்த வீடு ஒரு தேவ சமூகத்தோடு இருந்துச்சுன்னா நீ சொல்றது எல்லாமே அந்த வீட்டில் என்ன செய்யும், தங்கும். நீங்க ஜெபிச்சுட்டு வந்த பிறகு அந்த வீட்டில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். நீங்க பேசிட்டு வந்த உடனே அந்த வீட்டில் ஒரு சமாதானம் இருக்கும். நீ ஜெபிச்சுட்டு வந்த பிறகு அந்த வீட்டில் உள்ள பிரச்சனை நீங்கிடும், வியாதி போயிடும். அப்படின்னு சொன்னா இந்த ஊழியக்காரன் வந்ததுனால உனக்கு பிரயோஜனம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒண்ணுமே இல்ல அப்படின்னா பாஸ்ட் ஜெபிச்சும் ஒன்னும் ஆகலன்னு ஒரு சிலர் நீங்க சாட்சி சொல்லுவான். பாஸ்ட் ஜெபிச்சதுனால ஒன்னும் ஆகல, நீ அங்க பிரேக் டவுன்ல இருக்கிறன்னு அர்த்தம். அதை புரியணும் ஃபர்ஸ்ட்.
ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்தேன், பாஸ்டர் சொன்னேன், ஜெபித்தேன், கிடைக்கவே இல்லை. அக்காவிடம் போனேன், அது கிடைக்கவே இல்லை. சின்ன பாஸ்டர்ட்ட போனேன், கிடைக்கவில்லை. சாட்சி இங்க வந்து எல்லாத்தையும் மொத்தமா கூண்டுல ஏத்தி விட்டு போயிடுவான். வசனம் சொல்லுது, நீ உன் வீட்டுக்கு அவங்க வந்தாங்க, அந்த வீட்டுல வந்து சொன்ன போது அதுக்கு நீ பாத்திரனா இருந்தால் அது உன் வீட்டுல என்ன செய்யும்? அது உன் வீட்டுல தங்கும். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. நான் ஒன்னும் புதுசா ஒன்னும் பிரசங்கம் அல்ல, பைபிள்ல உங்க கையில் உள்ள பைபிள்ல தான் சொல்லிருக்கு. நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசித்து அதை வாழ்த்துங்கள், அந்த வீட்டில் இருக்கிற சாபம் போயிடும். அந்த அளவு நீங்க உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு. இதுதான் சத்தியம். எந்த தகுதியும் இல்லாத நம்மை கர்த்தர் கொண்டு வந்து பல காரியங்களுக்கு தகுதியாய் மாற்றி இருக்கும் பொழுது நாம் திரும்ப போய் கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்குள்ள போய் நம்ம ஜீவித்தை கெடுக்கிறது போல நாம் மறுபடியும் நியாய தீர்ப்புக்கு பாத்திரராய் போகாதபடி நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை மாத்திரம் நேசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் தங்கக்கூடிய ஒரு பாத்திரலாக நாம் மாறும்படியாக தேவன் இந்த காலை வேளையில் நம்மோடு வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். பாருங்க, இயேசுவினிடத்துல யூதர்கள் இருக்கிற மூப்பர்கள்லாம் வந்து ஒரு மனுஷனுக்காக வந்து பரிதபிச்சு பேசுறாங்க. ஆண்டவரே, நீங்க அவன் வீட்டுக்கு வரலாம், நீங்க அவனை வீட்டை ஆசீர்வதிக்கலாம், நீங்க இந்த காரியத்தை செய்யறதுக்கு அவன் தகுதி உள்ளவன், பாத்திரன்னு சொல்றாங்க. அதுக்கு 2 காரணம் அவங்க சொல்றாங்க. அதான் முக்கியம். நான் அதைத்தான் உங்க முன்னால வைக்க விரும்புகிறேன். அவங்க வந்து சொல்லி 2 காரியத்தை சொன்னாங்க. ஆண்டவரே, நீர் வந்து இந்த உதவியை செய்கிறதற்கு அந்த மனுஷன் பாத்திரன். எந்த மனுஷன்? அந்த 100க்கு அதிபதி. இயேசு இவைகளை சொன்ன பின்பு அங்க வர்றார். அவருக்கு அப்புறம் உங்களை நின்றுட்டு இருக்கிறார். அங்க ஒரு பெரிய வேலை, ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் பயங்கர கஷ்டப்படுறான். இப்ப அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இயேசு போய் கூப்பிடுற அளவுல அவனுக்கு பரிசுத்தமோ கிடையாது, ஆண்டவரோட அறிமுகமும் கிடையாது. அதனால யூதர்களுடைய மூப்பர்களை கூப்பிட்டு சொன்னா, நீங்க போய் கொஞ்சம் ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்களேன், என் வேலைக்காரன் சுகமாகட்டுமே. அப்பதான் அவங்க போய் சொல்றாங்க, ஆண்டவரே, நீர் இவனுக்கு தயவு செய்கிறதற்கு இவனுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க மகா பரிசுத்தமான தெய்வம், மனுஷனாய் வந்த தெய்வம், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர். உங்க பாதம் பட்டா சுகம் கிடைக்கும், உங்க வார்த்தை கேட்டா பாடையில் உள்ளவன் எழும்பிடுவான், கல்லறையில் உள்ளவன் வெளியே வந்துடுவான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா இவனுக்கு நீங்க உதவி செய்யலாம், அதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு. நாங்க உடனே கேட்டாரு, என்ன தகுதி இருக்கு? வாசிங்க 5ஆம் வசனம். அவன் நம்முடைய லூக்கா 7:5. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார். ஆண்டவர் வந்து கிரியை செய்கிற அளவுல அவன் பாத்திரனா இருக்கிறதுக்கு 2 காரணம் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. ஒன்று, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். 2வது, ஜெப ஆலயத்தை அவன் கட்டி இருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே 6ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். 2 வேர்டு. இந்த 2 வார்த்தையை கேட்ட உடனே இயேசு உடனே புறப்பட்டு நான் வர்றேன்ட்டு போயிட்டாரு. அப்படி என்ன? 2 காரியம். ஒன்று, ஜனத்தை நேசிப்பது. 2வது, ஜெப ஆலயம் கட்டுவது. தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன், அவனுக்கு பாத்திரன் கிடையாது. உங்களால மற்றவங்களை நேசிக்க முடியுதா? கட்டின மனைவியை நேசிக்க முடியுதா? கட்டின புருஷனை நேசிக்க முடியுதா? பெத்த பிள்ளைகளை நேசிக்க முடியுதா? பெத்த பெற்றோர்களை நேசிக்க முடியுதா? உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரரை நேசிக்க முடியுதா? அதெல்லாம் விட்டுருங்க. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு ஒரு விசுவாசியை நேசிக்க முடியுதா? சபைக்குள்ள வந்துட்ட பிறகு ஊழியர்களை உங்களால் நேசிக்க முடியுதா? பாவிகளை நேசிக்க முடியுதா? சபைக்குள்ள வந்துட்ட பிறகு கர்த்தரை அதிகமா உங்களால் நேசிக்க முடியுதா? இயேசு கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் என்னை அதிகமா நீ நேசிக்கிறாயா? ஆண்டவருடைய கேள்வி அதுதான், வேற ஒண்ணுமே கேட்கல. நீ மறுதலிச்சுட்டே சபிச்சுட்டே சத்தியம் பண்ணிட்டு நீ ஓடி போ, வெளியே போ, கேவலப்படுத்திட்டு சபைக்குள்ள வராத அப்படிலாம் சொல்லல. அவர் கேட்ட ஒரே கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? இங்கே அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, இவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் இருளில் கிடக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவனுக்குள்ளே தேவ அன்பு இல்லை. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதெல்லாம் வசனம் 100 கணக்கில் தெரியும், 1000 கணக்கில் நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் வந்து உனக்கு சுகம் கொடுக்கணும்னா, உன் சாபத்தை போக்கணும்னா, உன் வீட்டில் இருக்கிற மரண அவஸ்தை நீங்கணும்னா, அதுக்கு முதல் பாத்திரனா இருக்கிறது நீ ஜனத்தை நேசிக்கணும். ஒரு சிலர் நேசிக்கலாம் சிரிப்பாங்க,
திரும்புறதுக்குள்ள சிரிப்பு போயிடும். என்ன பண்றது, பார்த்துட்டோம், நேருக்கு நேரம் பார்த்துட்டோம் இல்லையா அப்படிமா. அப்ப என்ன அர்த்தம்? உண்மையான அன்பு இல்ல. உண்மையான அன்பு இருந்தா கொரிந்தியர்ல சொல்லப்பட்டதெல்லாம் இருக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும், தீங்கு நினையாது, தற்புகளை நாடாது, சினம் கொள்ளாது. அது நீங்க அது வாட்டுக்கு லிஸ்ட் எழுதிக்கிட்டே போலாம். ஆனா இந்த அன்பு குறையும் பொழுது, அக்கிரம மிகுதியாவதினால் அன்பு குறைந்து போகும். அப்ப பார்த்தா யார பார்த்தாலும் நாய் கடிச்ச மாதிரி விழுந்துருவோம். மனைவியை பார்த்தா பிடிக்காது, புருஷனை பார்த்தா பிடிக்காது, யாரை பார்த்தாலும் பிடிக்காது, அம்மாவை பார்த்தா பிடிக்காது. இந்த ஆள் ஏன் வந்தா அம்மா அப்பாவை பார்த்து, இந்த பொம்பளை எதுக்கு வந்துச்சுமா, யார, அம்மாவை பார்த்து. மரியாதை இல்லாத வார்த்தைகள், தெய்வீகமற்ற வார்த்தைகள். காரணம், நீ தகுதி இல்லைங்கிறத இதிலேயே வெளிப்படுத்துற. இரண்டாவது, அங்கே சொல்லி இருக்கிறது, அவன் நமக்கு ஒரு ஜப ஆலயத்தை கட்டினான். கர்த்தர் உனக்காக கிரியை செய்யணும்னா, ஜபாலயம் கட்டணும்னா இந்த சர்ச்சை கட்டுறதல்ல, உன் ஜீவியத்துல ஒரு ஜப ஜீவியத்தை நீ கட்டணும். ஆண்டுடைய பாதத்தில் நீ கடக்க வேண்டிய காலங்கள் வந்துருச்சு. 1/4 மணி நேரம் ஜெபிச்சேன், 10 நிமிஷம் ஜெபிச்சேன் இந்த ரோட்ல போறவன் சொல்ற மாதிரி சொல்லாத. நீ சுதந்திரவாளி. ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். நீ பணத்துல தசமம் வாங்கி கொடுக்கறது மாத்திரமல்ல, சம்பாத்தியத்துல தசமம் வாங்கி கொடுக்கறது இல்ல. நீ எதுல தசமம் வாங்கி கொடுக்கணும்? உனக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்துல நீ தசமம் வாங்கி கொடுக்கணும். 2.5 மணி நேரம் நீ தேவ சமூகத்துல கிடக்கணும். ஆண்டுடைய பாதத்துல விழுந்து கிடக்க வேண்டிய காலம். ஊர் சுத்துற காலம் அல்ல, ரொம்ப பிஸியா சுத்தி சம்பாதிக்கிற காலம் அல்ல. 2.5 மணி நேரம் நீ தேவனுடைய பாதத்துல உட்கார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அவங்க அந்த இஸ்ரேல் தேசம் கிடைச்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அரபு எல்லாம் சேர்ந்து யுத்தம் செஞ்சாங்க. வரிசையை யுத்தத்துல தோத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வெக்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப இந்த அரபு எல்லாம் ஒரு முடிவெடுத்தாங்க, இவனை ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழி, சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இவன் ஓய்வு நாள் என்ன செய்வான், அனுசரிப்பான். அதனால ஓய்வு நாள்ல இவன் அடிச்சிடணும். இதுதான் அவங்களுடைய முடிவு. கரெக்டா ஓய்வு நாள்ல வார் டிக்ளேர் பண்ணாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா ஓய்வு நாள்ல என்ன செய்யக்கூடாது, சொந்த வேலை ஒண்ணுமே செய்யக்கூடாது. என்ன பண்ணு தடுமாறிட்டு இருக்கும்போது ஆண்டவரேன்னு அவ்வளவு பேரும் ஜெபிச்சான் இஸ்ரவேல். நீங்க அந்த இஸ்ரவேல் சரித்திரத்தை படிச்சு பாருங்க. எல்லா தேசமே ஜெபிச்சது, ஐயோ ஆண்டவரே ஓய்வு நாள்ல இப்படி ஒரு பெரிய கட்டளை நீர் கொடுத்திருக்கிறீரு, சத்துரு எழும்பிட்டானேன்னு எல்லாரும் கதரும் போது கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? எதிரிகளுடைய ஒரு பிளைட்டை கூட ஆபரேட் பண்ண விடாம தடுத்துக்கிட்டே வந்தார். படிச்சிருக்கீங்களா புக்கு? 24 hours அப்படியே எல்லாம் முட்டி மோதி அலமோதிட்டானுங்க. அவனுக்கு என்னவும் பண்ண முடியாம கரெக்டா 24 நேரம் முடிஞ்சது. இவன் பிளைட்ல நெஞ்சிருச்சு, பறக்க ஆரம்பிச்சது, அடிச்சு துவஸ்தம் பண்ணிட்டாங்க, ஒண்ணு இல்லாம ஆகிட்டாங்க. நீங்க படிச்சு பாருங்க. இஸ்ரேல் பாகம் 1, 2, 3 புக்கு விற்கிறான், வாங்கி படிச்சு பாருங்க. தேவன் உனக்காக செய்வார். ஜபாலயத்தை கட்டுங்க. இது வரைக்கும் நீங்க என்னத்திலமோ கட்டிட்டு இருப்பீங்க. இன்னையில இருந்து காலையில ஒரு ஜபத்தை கட்டுங்க, மத்தியானம் கொஞ்ச நேரம் ஒரு ஜபத்தை கட்டுங்க, நைட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஜபத்துல கட்டுங்க. மனைவி தூங்கட்டும், புருஷன் தூங்கட்டும், பிள்ளைகள் தூங்கட்டும், பெற்றோர்கள் தூங்கட்டும், நண்பர்கள் தூங்கட்டும், உடன் ஊழியர்கள் தூங்கட்டும். நீ ஒரு ஜபாலயத்தை கட்டு. நீ ஜபாலயத்தை கட்டுகிறவனா இருந்தால் நீ ஒரு பாத்திரன். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய நீ ஒரு பாத்திரன். ஆண்டவர் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ ஒரு பாத்திரன். ஆண்டவர் உன்னுடைய மரண அவஸ்தையை நீக்கிறதுக்கு நீ ஒரு பாத்திரன். ஆண்டவர் உன் சாபத்தை நீக்கிறதுக்கு நீ ஒரு பாத்திரன். எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் தான் நான் டைம் எடுக்கிறேன். இந்த டயத்தை நீங்க சரியான விதத்துல பயன்படுத்தணும். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. ஆண்டவரே எந்த தகுதியும் இல்ல சுவாமி, முழங்கால போட்டு வாயை திறந்து சொல்லு. நீர் எனக்கு பாராட்டின தயவுக்கும் நீர் எனக்கு வெளிப்படுத்தின இந்த மகிமையான சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. பரிசுத்தவான்களுடைய பாதரட்சைகளை சுமக்க கூட எனக்கு தகுதி கிடையாது. பரிசுத்தவான்களுடைய செருப்பை அவுக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. உன்னுடைய குமாரன் என்று சொல்லுகிறதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏனென்றால் எனக்கு கொடுத்த கிருபை அபிஷேகம் எவ்வளவோ நான் நஷ்டப்படுத்தி விட்டு இப்ப உட்கார்ந்து இருக்கிறேன். உன்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்ல எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா நான் ஊழியத்துக்கு விரோதமாகவே செயல்பட்டு உன்னுடைய எனக்கு கொடுத்த ஊழியத்தை சரியாய் செய்யலைங்கிற ஒரு துர்மண சாட்சி என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட என்னை அழைப்புக்கு பாத்திரனாய் வைத்திருக்கிறீர், மகிமைக்கு பாத்திரனாய் வைத்திருக்கிறீர், உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரனாய் என்னை அழைத்திருக்கிறீர். உமக்காக பாடு நிந்தை அவமானம் சகிக்க முடியாய் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல. நான் அடிகளுக்கு பாத்திரன் ஆண்டவரே.
நான் மரணத்துக்கு பாத்திரன் ஆண்டவரே, கொடிதான ஆக்கினைக்கு நியாய தீர்ப்புக்கு பாத்திரன் ஆண்டவரே. என்னை போல தவறு செய்தவர்கள் இன்றைக்கு சபையில இல்ல, அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா என்னை நீர் தண்டிக்கல, தயவு என்கிறதான ஒரு பகுதியில் என்னை நிப்பாட்டி வச்சிருக்கிறீர். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? எத்தனை பேருக்கு அதை தெரியும்? ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, 38 பேர் செத்தாங்க. ஒருத்தன் தப்புனா அவன் ஒரு விசுவாசி, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பேரும் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா ஒரு ஆள் தப்பிட்டான். அவனை மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் பாத்திரனாய் வைத்திருக்கிறார். நான் கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கிறேன். உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். அவசியம் இல்லாம எழும்ப வேண்டாம், அவசியம் இல்லாம கண் திறக்க வேண்டாம். தாழ்த்தி சில நிமிடங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை, உம்முடைய ஊழியன், உம்முடைய விசுவாசி என்று சொல்லுகிறதுக்கு நீர் என்னைக்கு தகுதிப்படுத்தினாலும், ஆனா என்னுடைய செயலோ என்னுடைய ஊழியத்தின் கிரியைகளோ நான் பாத்திரன் அல்ல என்பதை எனக்கு உணர்த்துகிறது. நான் உம்முடைய ஊழியன் என்று சொல்ல, உம்முடைய குமாரன் என்று சொல்ல, உம்முடைய பிள்ளை என்று சொல்ல எனக்கு எந்த தகுதியும் இல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஆண்டவரே, இந்த சத்தியத்தை அறிந்த பின்பும், இந்த உபதேசத்துக்குள் வந்த பின்பும், என்னை நீர் அபிஷேகித்த பின்பும், எனக்கு தரிசனங்கள், வெளிப்படுத்தல்கள், கிருபைகள் தந்த பின்பும் நான் அதுல உண்மையா இல்லை. இன்றைக்கு நான் அடிகளுக்கு பாத்திரனாக, நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக, மரணத்துக்கு பாத்திரனாய் உம்முடைய சன்னிதானத்திலே காணப்படுகிறேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? அழைப்புக்கு பாத்திரராய் நடக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுது ஒரு அபிஷேகம் தரப்போகிறார். எங்களை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே, நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே. உன் கையிலே ஒரு சுவிசேஷம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது மகிமையின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்கு நீ பாத்திரனாய் நடந்து கொள். உனக்கு கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், ஆசீர்வாதங்களுக்கு கொடுத்தார். அதுக்கு பாத்திரனாய் நடந்து கொள். எப்பொழுதும் எக்காலம் தொனிக்கலாம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரனாய் மாற்றிக்கொள். யார் உங்களை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நீங்கள் எல்லாரையும் நேசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் நேசியுங்கள். ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி முடியும்? முடியலன்னா சொல்லு, ஆண்டவரே என்னால இவங்களை நேசிக்க முடியலையே, இவங்களை மன்னிக்க முடியலையே, இவங்களோட ஒத்து போக முடியலையே, எனக்கு அந்த கிருபை இல்லையேன்னு கேளு. கர்த்தர் எப்படி உன்னை மன்னித்தாரோ, துரோகியாகிய உன்னை மன்னித்தாரோ, உன்னை நேசித்தாரோ, அந்த கிருபையை உனக்கு தந்து நீ எல்லாரையும் நேசிக்கும் இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஜப ஆலயத்தை கட்டுங்கள். நான் கூட்டத்தை முடிக்க போகிறேன். எத்தனை பேர் ஜப ஜீவியத்தை இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நீ தயவு பெற பாத்திரனாய் மாற வேண்டுமானால் உன்னுடைய ஜபம் கட்டி எழுப்பப்படட்டும். ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் நான் நல்லா ஜெபிக்கிறேன். அதாவது கவனிங்க,
4 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒரு லிஸ்ட வாசிச்சுட்டு தூங்கிட்டு குப்புற விழுந்துகிட்டு செத்து போன மாதிரி அந்த ஜபத்தை நான் சொல்லல. டெய்லி நான் தனியா உட்கார்ந்து 1 மணி நேரம் கர்த்தருடைய பாதத்துல மரியாள் உட்கார்ந்தது போல உட்கார்ந்துட்டு இருக்கேன். கிருபையினால அதை நான் பயிற்சி வித்து பாதுகாத்துட்டு வர்றேன்னு சொல்றவங்க இருந்தா பெருமைக்காக அல்ல, ஆண்டுடைய நாம மகிமைக்காக கைகளை உயர்த்துங்க. எங்கேயோ யாருக்கும் தெரியாமலோ தெரிஞ்சோ நான் தனியா உட்கார்ந்து 1 மணி நேரம் ஆண்டுடைய பாதத்துல இருக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, என்னை உணர்த்துறாரு, என்னை எச்சரிக்கிறாரு, என்னை நடத்துறாரு, என்னை கைட் பண்றாரு, என்னை லீட் பண்றாரு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. இல்லன்னா பரவாயில்ல, இன்னையில இருந்து அப்படி ஒரு வாழ்க்கைக்கு உங்களை தயவு செய்து சமர்ப்பிங்க. இந்த பிரசங்கம் உனக்கு தான். மனுஷகுமாரனுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நிறுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. உன் ஜெப ஆலயத்தை கட்டு. கர்த்தர் என்னிடத்துல பேசலைன்னு சொல்றியே, நீ உட்கார்ந்து பாரு, கர்த்தர் பேசுவார். நீ முழங்கால் போட்டு பாரு, கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். நீ காத்திருந்து பாரு, கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார். ஆமென். எனக்கு வெளிப்படுத்தல் இல்ல, தரிசனம் இல்ல, நான் குருடன் போல இருக்கிறேன் நினைக்காத. நீ கர்த்தருடைய பாதத்துல உட்காரு, கர்த்தர் உன் கண்களை திறப்பார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்திடும் சொந்த குமாரனை தந்தை தன் அன்பினால் கடாட்சிக்கும் வண்ணமே. ஊழியம் செய்திடும் சொந்த குமாரனை தந்தை தன் அன்பினால் கடாட்சிக்கும் வண்ணமே. என்னையும் நினைத்து கருத்தாய் தாரித்து தன் சகோதரர் வந்து தனக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு மன்றாடி பரிதவித்து நிற்கும் பொழுது யோசேப்பு தாங்க முடியாமல் அழ ஆரம்பித்தான். என் தேவன் சொன்னதை எப்படி நிறைவேற்றி விட்டார். எல்லா அரிக்கட்டுகளும் உனக்கு முன்பாக வணங்கி நிற்கும் என்று சொன்னார். அதை நிறைவேற்ற எவ்வளவு உண்மை உள்ளவர்.
நான் பாத்திரன் அல்லையே. அங்கேயே அழ முடியாமல் எழுந்து ஓடினான். உங்களில் எத்தனை பேர் நான் பாத்திரன் அல்ல? ஆண்டவர் பாங்க இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருக்கும் பொழுது நம்மை விசாரிக்கிறார். கோடிக்கணக்கான தெய்வீகமானவர்கள் இருக்கும் பொழுது நம்மை தூக்கி எடுக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மை விசாரிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சத்தமும் பரலோகத்திலே கேட்கப்படுகிறது. தகப்பனுக்கு ஒரு பிள்ளை ஊழியம் செய்தால் அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பன் எப்படி அவர் இரக்கம் செய்வாரோ அதே போல கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நான் பாத்திரன் அல்ல. எனக்கு தெரியும் நான் இந்த இடத்துல நிக்க நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் நின்ற இடம். நான் கேரளத்தில் ஒரு இடத்துக்கு போனேன். ஃபர்ஸ்ட் பிரசங்கம். அங்க ஒரு சகோதரன் சொன்னார், இந்த இடத்துல தான் பாஸ்டர் பால் பிரசங்கம் பண்ணார்னு. எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. அப்பமே ஐயோ கர்த்தாவே, இந்த சபையை ஸ்தாபித்த பெரிய பரிசுத்தவான் நின்ற இடம். நான் யார்? ஒரு குப்பை, ஒரு தெள்ளுப்பூச்சி, செத்த நாய் போல. யோசித்து பாருங்க. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இது பெருமைக்கு சொல்றது இல்ல, உண்மையே சொல்றேன். என்னையும் நினைத்தீர், கருத்தாய் விசாரித்தீர், ஐயனை ஏழையாய் பாத்திரன் அல்லவே. என்னையும் நினைத்தீர், கருத்தாய் விசாரித்தீர், ஐயனை ஏழையாய் எந்த விதத்திலும் பாத்திரன் இல்லாத நம்மை ஒரு பெரிய அழைப்பை கொடுத்து, ஒரு மகிமையின் நம்பிக்கையை கொடுத்து, ஒரு உயிர்த்தெழுதலின் சாயலை நமக்கு கொடுத்து, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் அவர் மனதில் வைத்திருக்கிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய உண்மை தன்மையை உணர்ந்து நாம் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டிய விதங்களிலே நடந்து நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொண்டு இயேசு வரும் பொழுது அவரோடு இணைய வசனம் கேட்ட எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துறது அவருடைய கிருபை, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்றுமில்லாத நமக்குள் உருவாக்குவது அவருடைய செயல், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்றுமில்லாத நமக்குள்ள இருக்கிறதாய் அவர் அழைத்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெயம் கொண்டவர்கள், வஸ்திரத்தை கரைப்படுத்தாதவர்கள் அவருக்கு முன்பாக நடக்க பாத்திரவான்கள் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி ஆயினும் அவர் வரும் பொழுது அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு இணைய பாத்திரவான்களாய் வசனம் கேட்ட எல்லாருக்கும் தகுதி உண்டாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.